ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ்காரன். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஸ்கின் வந்து டைட்டனாக இல்லாமல் ரொம்ப லூஸ் ஆகுறது, அதாவது வந்து சாகி ஸ்கின். அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட் வந்து சாக் ஆகுது, அதாவது வந்து சாகி பிரெஸ்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலை. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் அவுட்மே பண்ணாமல் வெறும் ஃபுட்டில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம வெயிட் லாஸை வந்து பண்ணுற நிறைய பேர் வந்து இதை ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது நம்ம நிறைய ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஸ்கின்னை வந்து டைட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் செஸ்ட் எக்ஸசைஸ்லாம் நிறைய பண்ணும்போது நம்மளோட பிரெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேக் ஆகிற மாதிரி இல்லாமல் அந்த அப் லிஃப்ட் பொசிஷன்லேயே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. வீட்லயே இருந்து எக்ஸசைஸ்லாம் எதுவுமே பண்ணாம நம்ம ஃபுட் கண்ட்ரோல் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ண நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோல அது எப்படி சரி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நாட் ஓன்லி இந்த வெயிட் லாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. இது வந்து நார்மலாவே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இது எல்லாருமே நம்ம வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இதை சரி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெப்பன் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கொலாஜன் தான். நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா மேட் அப் ஆஃப் கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் ஃபைபர். நம்ம நார்மலாக நம்ம ஸ்கின் வந்து நம்ம நல்லா ரிங்கிள்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு, நல்லா டைட்டனாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து கொலாஜன் அப்படின்ற ஒரு, அதாவது நம்ம பாடியிலேயே வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் எலாஸ்டிசிட்டியை வந்து கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் யங் லுக் தரதுக்காக இருக்கட்டும், நம்மளோட ஹேர் அண்ட் ஹார்ட் அண்ட் மசில்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டிஷ்யூவாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலாஜன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க நம்ம பாடியில். இந்த கொலாஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் வந்து இதோட ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் நம்ம உடம்புலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்லாம் வந்து ரொம்ப ரிங்கிள்ஸ் ஆகுறது, ஏஜ்டு லுக் வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலாஜனோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிறதுனால தான் வந்து நமக்கு இந்த மாதிரிலாம் வருது. ஸோ நம்ம சடனாக வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து ஒரு 30 இயர்ஸ் உள்ளவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து வித்தியாசம் தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப யங்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொலாஜன் சிந்தசிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த ஸ்கின் லூசனிங் வந்து இருக்காது. அது அப்படியே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ரெக்கவரி ஆகிடும். 30 இயர்ஸ் தாண்டி உள்ளவங்க வந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். கொலாஜனை வந்து நம்ம ஃபுட்லேருந்தே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நிறைய சப்ளிமெண்ட், கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. அதில் லைக் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்ம் அண்ட் பில்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்லலாம் வந்து கொலாஜன் கிடைக்குது. எல்லாராலையும் இந்த கொலாஜன் சப்ளிமெண்ட் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கொலாஜன் சப்ளிமெண்ட் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லிங்க. இந்த கொலாஜன் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் இல்லைங்க. இது நம்ம சாப்பிட்ற நார்மலான ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஃபுட்ஸ்லேருந்தே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த நம்ம வந்து ரெகுலராக வந்து ப்ரோட்டீன் இன்டேக்கை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களால் கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ண முடியும்னா பண்ணுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீட்டில் கிடைக்கிற கொலாஜனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா எதுலலாம் கொலாஜன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போன் ப்ரோத்னு சொல்கிறக்கூடிய அனிமல்ஸோட இந்த போட்டு ஒரு சூப்பு, அதாவது இந்த ஆட்டுக்கால் சூப்பு, இதெல்லாம் வந்து இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொலாஜன் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டில் இருக்குது, எக்கில் இருக்குது, ஃபிஷ்ஷில் வந்து நிறைய வகையான ஃபிஷ்ஷில் வந்து இது அதிகமாக இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சால்மன், இந்த டியூனா, இந்த மாதிரி ஃபிஷ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமான கொலாஜன் வந்து கிடைக்குங்க. டார்க் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசலக்கீரை, இந்த கேல், இந்த போக்சோய், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியாக அண்ட் க்ளோவாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலாஜன் வந்து சிந்தசிஸ் ஆகிறத, ப்ரொடக்ஷன் ஆகிறத வந்து இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ லைக் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ப்ரக்கோலி, இந்த பெல் பெப்பர், இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால விட்டமின் சி வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலாஜனோட சிந்தசிஸ் அதிகமாகி நம்மளுக்கு வந்து கொலாஜனோட பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. நீங்களை வந்து உங்களை எந்த அளவுக்கு ஹைட்ரேட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின், ஹேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு நல்ல குட் ஹெல்த் கண்டிஷனில் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஸ்லீப்பும் ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் மேக்ஸிமம் 8 to 10 hours கண்டினியூஸாக வந்து நல்லா தூங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன் எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் இல்லைன்னா நீங்கள் வெளியில் போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு போங்க. அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சன் டேமேஜால நம்ம ஸ்கின் வந்து அஃபெக்ட் ஆகிறது நம்ம கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ண முடியும்.
தென் வந்து இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் லைக் வந்து இந்த ஹைட்ரோலானிக் ஆசிட் உள்ளது, இந்த ரெட்டினாய்ட், விட்டமின் சி, இந்த மாதிரி உள்ள ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நம்ம டோன்டாக கொஞ்சம் ரிங்கிள்ஸ் ஃப்ரீயாக வந்து வச்சுக்க முடியும். தென் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ணி கொஞ்சம் டோன்டாக வந்து வச்சிருக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரஸ்ட் ஸ்கின்னு கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேட்லாம் இருக்கும். நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் எல்லாம் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சது. நம்மளோட பாடி வெயிட் வந்து குறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரஸ்ட் வந்து ஷ்ரிங்க் ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வந்து சாகியா ஆக கூட ஆரம்பிச்சிடும். பிரஸ்ட் சாகினஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபுட்டை சாப்பிட்டா சரியாயிடுமா, இந்த க்ரீம் அப்ளை பண்ணால் சரியாயிடுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது. 100% வந்து நம்மளால இந்த சாகி பிரஸ்ட்டை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாதுங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய இருக்கு. எல்லாராலையும் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன் ரிச் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது. தென் வந்து கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து லிஃப்ட் பண்ணி கொஞ்சம் வந்து இதை சரி பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் லைக் வந்து இந்த புஷ்அப், இந்த செஸ்ட் ப்ரெஸஸ், செஸ்ட் புல் ஓவர், இந்த மாதிரி ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட் மசில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டைட்டன் ஆகி நம்மளோட பிரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லிஃப்ட் ஆகி நம்மளோட இந்த சாகினஸை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குட் சப்போர்ட் உள்ள அப்லிப் ப்ராஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ணி கொஞ்சம் டோன்டாக வந்து வச்சிருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.